ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம வீட்டுக்கான பட்ஜெட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி பிப்ரவரி மாதத்திற்கான பட்ஜெட் பிளானிங் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எதுக்காக உங்கள் வீட்டு பட்ஜெட்டை எங்களோட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சிலர் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட்டே போடலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து மாதம் மாதம் போடுறாங்களே, நாமளும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்னுடைய பட்ஜெட் பிளானிங்கை உங்களோட மாதம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 அப்படின்னு நம்ம போட்டிருக்குது. பார்க்குற வியூவர்ஸ் கேட்கலாம், பட்ஜெட் பிளானிங் வந்து வருஷம் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. இது நான் லாஸ்ட் இயர் வாங்கினதே நான் வந்து பாதி தான் யூஸ் பண்ணேன். பாதி யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த வருஷத்துக்கும் இந்த பிளானரையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட்ஜெட் பிளானர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைரி தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டு பசங்க யூஸ் பண்ண நோட்டில் ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் ஒதுக்கணும்னா பட்ஜெட்டை பிளான் பண்ணிடலாம். அந்த மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து சேவ் பண்ணவும் முடியும், செலவுகளை கரெக்டாக பண்ணவும் முடியும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணலை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த வருஷத்தில் இருந்தாவது பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2025 மந்த்லி பட்ஜெட் பிளான் தான். இப்போ வந்து என்னுடைய பட்ஜெட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கோல்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து வச்சுருப்பேன். இந்த மந்த்லி கோல்ஸ் அப்படிங்கிறது ஏன் வச்சுக்கணும்னா, அப்போ தான் நம்ம வந்து அந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ என்னுடைய மந்த்லி பிளானில் வந்து மந்த்லி கோல்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ என்னுடைய கோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேவிங் தான் இருக்கும். என்னுடைய இன்கம் வருது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது சேமிப்பு தான். எப்படி நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்கம்லேருந்து 20% 30% கண்டிப்பாக மாதம் சேமிப்பேன். இதில் வந்து இந்த மாதம் வந்து 20% 30% கண்டிப்பாக சேமிப்பேன். இந்த 20% 30% எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச். இதுவுமே நான் மாதம் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பிப்ரவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாவும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதில் வந்து 2500 எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஒரு முறை வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அடுத்தது கோல்டு வந்து காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கோல்டு காயின் தான், கோல்டு காயின்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் 100 மில்லிகிராம்லேருந்து 1/2 கிராம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே வந்து எப்படி வாங்குறேன், எப்படி வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நியூ கோல்டு சிட்டு வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா. அதனால் கோல்டில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியில். அதனால் புது நகை சீட்டு வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி போடுறோம் அப்படின்னா எங்கே போட போகிறோம், எவ்வளோக்கு போடுறோம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டி வந்து கண்டிப்பாக ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு மாதமும் மாறும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுவேன். இப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேவிங் சேலஞ்சு எடுக்கணும் இல்லைங்களா. இந்த சேவிங் சேலஞ்சுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ரூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதத்தில் 30 டே ரூலை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என்ன 30 டே ரூல்னா, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 நாட்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த 30 நாள் வெயிட் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு தேவை இல்லாமலும் போகலாம், இல்லை அவசியம் தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்மளுடைய சேவிங் சேலஞ்சுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரூல். அடுத்தது வந்து நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது மாதத்தில் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் இப்படி வந்து எடுத்துக்கிட்டு அந்த நாளில் ₹1 கூட நான் வீட்டிலேருந்து செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. இந்த 2 சேவிங் சேலஞ்சும் நான் வந்து இந்த மாதம் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய பட்ஜெட் பிளானிங்கை வந்து நம்ம பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து நோட் பண்ணியிருப்பேன். ஏன் இந்த மாதிரி நான் நோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து நோட் பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த மாதம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். செலவு எவ்வளோ செஞ்சோம், மீதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் ஸ்கேனிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஜனவரி மாதத்துக்கான ஸ்கேனிங் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி அதாவது செலவுகள், ஒதுக்கப்பட்ட தொகை, செலவு செய்யப்பட்டது, மீதம், கூடுதல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து செலவு செஞ்சதுக்கப்புறம் மீதம் இருக்கா கூடுதல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதான் ஸ்கேனிங் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ மளிகை பார்த்தீங்க அப்படின்னா நான் 4000 ருபீஸ் போட்டிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு. பட் இப்போ இருக்கிற விலைவாசியில் 4000 அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா பத்தாமல் போயிடக்கூடாது, ஆனால் கூடுதலாக இருந்தால் தவறில்லை அப்படிங்கிறதுனால 4000 போட்டிருக்கேன். ஆனால் மாதம் என்னுடைய பில்லு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களோட ஒவ்வொரு மளிகை லிஸ்ட்டுமே ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு
வந்துட்டுருக்கேன். மேக்ஸிமம் 2000லேருந்து 2500க்குள்ள தான் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இருந்தாலும் ஒரு ₹1000 கூடுதலாக இருக்கட்டும்னு 4000 வந்து ஒதுக்கியிருக்கேன். பாலுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1500, காய்கறிக்கு ரூ. 1600, அதாவது வாரம் ரூ. 400, 4 வாரத்துக்கு ரூ. 1600. அடுத்தது வந்து கறி, அதாவது NV பார்த்தீங்க அப்படின்னா முட்டையோடு சேர்த்து 2000 போட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்கு ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரூ. 500, 2 மாதத்துக்கு சேர்த்து ரூ. 1000 போதுமானதாக இருக்கும். இப்போ ஈபி பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 500 போட்டிருக்கேன். ஒரு மாதம் ரூ. 500 எடுத்து வைக்கிறோம், அடுத்த மாதம் ரூ. 500, 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரூ. 1000 வர மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 250, 4 வாரத்துக்கு ரூ. 1000 நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இதுலேயே வந்து ஸ்நாக்ஸும் வந்து வரும். அடுத்தது வந்து ஃபோன் ரீசார்ஜ் வந்து ரூ. 700 போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரூ. 1000, இன்னொருத்தருக்கு ரூ. 1000, ரூ. 2000 வரும் அப்படிங்கிறதுனால ரூ. 700 வந்து மாதம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ₹2000 போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூட்டியும் இருக்குது, பைக்கும் இருக்குது. ஒரு வாரத்துக்கு ரூ. 500, 4 வாரத்துக்கு ரூ. 2000 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ரூ. 1500. அது இல்லாமல் இப்போ கூடுதலாக வந்து கிட்ஸுன்னு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கும் பொழுது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட்டு, ஜெராக்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால மாதம் ஒரு ரூ. 500 அதுக்காக ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்டிங்கிறது மாதத்தில் ஒரு முறை தான் நாங்கள் வெளியில் போவோம். இதுக்கு வந்து ஒரு ரூ. 1000 போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தடவை வெளியில் போயிட்டு ஹோட்டல்லையோ அல்லது வந்து சும்மா வந்து ஷாப்பிங் போகிறதுக்காகவோ போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூடுதலாக செலவுகள் இருக்குங்கிறதுனால நான் ₹1000 அலாட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் இப்போ திடீர்னு வந்து நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ ஊருக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்டு வேணும் இல்லைங்களா? அதற்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரூ. 1000 நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ட்ரெஸ் அப்படின்னு போட்டு ஒரு ரூ. 1000 போட்டிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்காக ரூ. 1000 ஒதுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஃபேமிலியில் நம்ம 4 பேரும் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மாதம் ஒரு ரூ. 1000 சேர்த்தா தான் 6 மாதத்தில் நம்மளுக்கு வந்து ரூ. 6000 வரும். அப்போ ரூ. 6000 இருந்தால் தான் ஒரு ஃபேமிலிக்கான ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இயர்லி ட்வைஸ் தான் எங்கள் வீட்டில் வந்து பர்ச்சேசிங் இருக்கும். அதனால் வந்து ஒரு ரூ. 1000 ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸு ப்ளஸ் அதர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டு வரி, தண்ணி வரி, இந்த மாதிரிலாம் கட்டுவோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஒரு ரூ. 1500 மாதம் அலாட் பண்ணி இது ஒரு ஆர்டியாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டி நான் அந்த ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதம் பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி ஓப்பன் பண்ணேன், எங்கே ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறதுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவுமே நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மை செல்ஃப்னு போட்டு ஒரு ரூ. 1000. இப்போது நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம், நம்ம வீட்டுக்கு வருமானம் வருது, எல்லாத்துக்கும் ஒதுக்குவோம். ஆனால் நமக்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிறதே இல்லைங்களா? அதனால நான் வந்து வீட்டில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ரூ. 1000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து இந்த ரூ. 1000 வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்குன்னு சில செலவுகள் இருக்கும் இல்லைங்களா? ஃபேன்சி ஐட்டத்தை தவிர வேறு சில செலவுகளும் இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் வந்து மை செல்ஃப்னு போட்டு ஒரு ₹1000 இது சேவாகவும் இருக்கலாம், செலவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ டோட்டலாக பார்க்கும்போது 21,300 வருது. பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், என்னங்க ஒரு மாதத்துக்கு 21,000 செலவுக்கு வேணுமா அப்பா அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைக்கலாம். 21,000 வச்சு என்னங்க பண்ண வருவீங்க, எப்படிங்க போதும் அப்படின்னு சிலர் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த 21,000 கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 குறைஞ்சபட்சம் 3000 சேவ் பண்ணிடுவேன், அதிகபட்சம் 4000 சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்து 15,000 18,000 என்னுடைய பட்ஜெட் வந்து முடிஞ்சிடும். எனக்கு 15,000 வந்து போதுமானதாக இருக்கும். இதில் வந்து இந்த ஆர்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமிப்பு இல்லைங்களா? அப்போ செலவுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 15,000 இருந்தால் என்னுடைய ஃபேமிலியை நான் வந்து சிரமம் இல்லாமல் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து இந்த ஜனவரியில் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். அதனால் பிப்ரவரி, மார்ச் எல்லாமே இந்த 15,000 வச்சே நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக முடியும். ஏன்னா நான் செலவு பண்ணி பார்த்துட்டு தான், அதனால தான் நான் வந்து இந்த பட்ஜெட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சேவிங்ஸ் 20% 30% இருக்குது இல்லைங்களா? இதை வந்து நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத இதில் வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா SSA போட்டுட்ருக்கேன், SB அக்கௌண்ட் இருக்குது, இது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு, இது வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸு. அடுத்து கோல்டு பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுட்ருக்கேன், டிஜி கோல்டில் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கோல்டு காயின்ஸ் அப்பப்போ சேவ் பண்ணுவேன். அடுத்தது வந்து ஒன் டைம் டெபாசிட் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, சிலருக்கு தெரியாமலும் இருக்குது. ஒன் டைம் டெபாசிட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டி போட்டிருக்கோம், எஸ்ஐபி போட்டிருக்கோம், SWGP போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, ஸ்டார் ஹெல்த்தில் தான் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், ஃபேமிலி கவரேஜ். அடுத்தது மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபியூச்சருக்காக ஒரு லேண்ட் வந்து வாங்கி போட்டிருக்கோம். இவ்வளோ தான் என்னுடைய இந்த 20% 30%க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்படி வந்து நம்ம வந்து பட்ஜெட்டில் சேமிப்பு என்ன பண்ண போகிறோம், செலவு என்ன பண்ண போகிறோம், அதுக்கான பட்ஜெட் என்ன, இந்த 3 விஷயத்தையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்துட்டும் நம்ம ஒதுக்கி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, வருடமாக இருந்தாலும் நம்மளுடைய வருமானத்திற்குள்ள செலவுகளை செய்யவும் சேமிப்பை செய்யவும் நம்ம பழகிடுவோம் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட பாடம். கண்டிப்பாக இதை வந்து பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பட்ஜெட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு செலவுகளையும் சேமிப்புகளையும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.